பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு புறப்படும்போது ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடி அவருடைய பாதத்திலே உபவாசம் இருந்து ஜெபித்தான். அப்படி ஜெபித்தபோது அவனுக்கு விரோதமாய் வந்த 3 படையினரை மேற்கொள்ளும்படி தேவன் அங்கே லேவியின் கோத்திரத்தில் உள்ள ஒரு மனுஷன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்பொழுது அந்த யகாசியேல் என்ற ஆசாப் புத்திரரில் ஒருவன், அவன் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்றான். இந்த வார்த்தையை ஜனங்கள் நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று யோசபாத் ராஜா ஜனங்களை பார்த்து சொன்னதை பார்க்கிறோம். அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு புறப்பட்டார்கள். அந்த வேளையிலே யோசபாத் ராஜா மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் நம்பி புறப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்பி போங்கள் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணினால் நாம் ஜெயிக்க முடியாது. காரியம் வாய்க்காமல் நமக்கு போய்விடும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று யோசபாத் ராஜா சொல்லுகிறார். காரணம், தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு சொன்ன வார்த்தை, அது நிச்சயமாக நிறைவேறும். அதை நம்பி போகும் பொழுது அவருடைய காரியம் வாய்க்கும். ஆகவே அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் பாடி தேவனை துதித்த பொழுது, துதி செய்ய தொடங்கிய போது எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய மனுஷர்களை, தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணாமல் அவர்களை நம்ப கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஐஸ்வர்யவான் லாசருவின் சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து கொடிய வேதனைப்படும் பொழுது அவன் ஆபிரகாமை பார்த்து வேண்டினான், என்னுடைய 5 சகோதரர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவனை இந்த வேதனையுள்ள இடத்திற்கு வராதபடிக்கு லாசருவை அனுப்பி சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, அவர்களுக்கு மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்களை, தேவ மனிதர்களை, மேய்ப்பர்களை, போதர்களை, தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணாமல் அவருடைய அன்பின் நிமித்தம் அவர்களை மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது சித்தி பெறுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் கர்த்தருடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறவர்களை எண்ணி அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கொண்டு தீர்க்க தரிசனங்களை நம்பி, தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை நம்பி
அதற்கு செவி கொடுப்போம். கர்த்தரை நம்புவோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புவோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.